இன்பநிதி தயாரிக்கிற பராசக்தி படத்துக்கு அதிகமா ஷேர் கேட்டு எங்களை மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க கேட்கறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. ஓஹோ, கவர்மெண்ட் ரூலிங் பார்ட்டி அப்படி ஏதோ பிரச்சனை பண்ணாங்க. விஜய் படத்துல விஜய் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல நம்பர் 1 ஸ்டாரா இருக்கிறாரு. அவர் படத்துக்கு கேட்கிற லாஸ்ட் படம், அதனால வந்து ரேட் ரொம்ப ஏறும். திரு ஹெச் வினோத் வந்து சக்சஸ்ஃபுல் டைரக்டர், தொடர்ந்து வெற்றிகளை கொடுத்துட்டு வரக்கூடிய டைரக்டர். ஏற்கனவே அஜித்துக்கு பண்ணியிருக்காரு, கமலுக்கு பண்றதா இருந்தது, ரஜினிக்கு பண்ணுவார்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த மாதிரி ஒரு பெரிய லெவல் நட்சத்திர லெவல் ஒரு இயக்குனரா இருக்கக்கூடியவர். அவர் 2 பேரும் சேர்ந்தாங்க. அனிருத் மியூசிக் கேட்க வேண்டியதே இல்லை. அப்போ வந்து ஒன் லாஸ்ட் டைம் தான் எல்லாரும் ப்ரொமோட் பண்றாங்க. மலேசியால கிடைச்ச ஹைப்பை நம்ம எல்லாருமே கண்கூடா பார்த்தோம். அப்போ வந்து ரேட்டு கூட கேட்கணும், இன்னும் பிசினஸ் தானங்க. இதுல என்ன இருக்கணும், அது வந்து நெருக்கடி, அழுத்தம், பிரச்சனை, அது எனக்கு இன்னும் புரியல. ஒரு படம் 100 கோடி சம்பாதிச்சா 10 கோடி சம்பாதிச்சா திருப்பூர் சுப்ரமணியம் சொல்லுவாரா? அவர் ஐடி கட்டுவாரா? அவங்க வந்து 100 crore கிளப்னு 1000 பேர் போட்டுக்கிடுவாங்க. அவங்க அங்க போய் கேட்டா, சார் எங்களுக்கு ரொம்ப நட்டம் பாஸ் அப்படின்னு ஐடில போய் அழுவாங்க. ஸோ விளம்பரங்கள்ல தந்தி பேப்பர்ல போடக்கூடிய விளம்பரத்தெல்லாம் நம்பி நீங்க வந்து அவங்க சினிமாக்காரங்க சொல்றாங்கன்னு சொல்லி நீங்க வந்து அப்படியா இப்படியா சொல்லி கேட்கல. தெர் இஸ் நோ மீனிங். ஸோ இப்போ பிஸ்னஸ் இருக்கு, டெக்னிக்காலிட்டி பிரச்சனைகள் இருக்குது, சூழல் இருக்கு, இப்படியான பல பிரச்சனைகள் ஒரு படம் ரிலீஸு, அது தியேட்டர் அமையிறது, இப்படி நிறைய இருந்தாலும் இந்த பக்கம் பொலிட்டிக்கலா தானே சார் அதை கனெக்ட் பண்ணி பார்த்து பேசிக்கிறாங்க. பொழுதுபோகாதான் பண்ணிக்கிட வேண்டியதான். இதுல வந்து இப்போ வரைக்கும் நீங்க கேட்ட கேள்வியில பொலிட்டிக்கலா நான் எதுவும் பார்க்கல.